தாவீதுடன் கடவுளின் உடன்படிக்கை. சவுல் என்பவன் இஸ்ரேலரின் முதல் அரசர். அவர் மிகவும் அழகுள்ளவனும் உயரமுமானவன். சவுல் முதல் சில வருடங்கள் மக்கள் விரும்பியபடியே நன்றாய் மக்களை ஆண்டான். ஆனால் பின்பு கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தான். எனவே கடவுள் அவனுடைய ஸ்தானத்தில் வேறொருவனை அரசனாக்க விரும்பினார். தாவீது என்று அழைக்கப்படும் ஒரு வாலிபனை கடவுள் தெரிந்து கொண்டு சவுலுக்கு பின் அவனை அரசனாக்கும்படி ஆயத்தப்படுத்தினார். பெத்லகேம் என்னும் ஊரில் தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பனாயிருந்தான். ஒரு சமயம் தன் தந்தையினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது வந்த ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் கொன்று போட்டான். தாவீது தாழ்மையாயும் நியாயமாயும் கடவுளை நம்பி கீழ்ப்படிந்திருந்தான். தாவீது வாலிபனாயிருந்த போது ராட்சதன் கோலியாத்திடம் யுத்தம் செய்து அவனை தோற்கடித்தான். கோலியாத் 3 மீட்டர் உயரமும் பலசாலியும் நன்றாய் யுத்தம் பண்ணுகிறவனுமாயிருந்தான். ஆனால் தாவீது கோலியாத்தை கொன்று இஸ்ரேலர் வெற்றி பெறும்படி கடவுள் அவனுக்கு உதவி செய்தார். அதன் பின்பு தாவீது பல முறை யுத்தத்தில் வெற்றி பெற்றான். அவன் நன்றாய் யுத்தம் செய்கிறவனாய் இஸ்ரேலின் இராணுவத்தை நடத்தினான். அதனால் மக்கள் தாவீதை புகழ்ந்தனர். மக்கள் சவுலை பார்க்கிலும் தாவீதை அதிகம் நேசித்ததினால் அரசராகிய சவுல் அவனை கொல்லும்படி நினைத்தான். எனவே தாவீது வனாந்தரத்தில் ஒளிந்து கொள்ளும்படி தன்னுடன் இருந்த யுத்த வீரர்களுடன் ஓடிப்போனான். ஒரு நாள் சவுலும் அவனுடைய வீரர்களும் தாவீது இருந்த அதே குகைக்குள் பிரவேசித்தனர். ஆனால் அவர்கள் தாவீதை பார்க்கவில்லை. அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். தாவீது சவுலின் அருகில் சென்று அவனுடைய சால்வையின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துக்கொண்டான். பின்பு அவன் சவுலை நோக்கி, உம்முடைய சால்வையின் சிறு பகுதி என்றான். அப்படி அவன் செய்ததினால் சவுலை கொன்று போட்டு தான் அரசராக விரும்பவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்தினான். சில நாட்களுக்கு பிறகு சவுல் யுத்தத்தில் மரித்தான். அதன் பின்பு தாவீது இஸ்ரேலில் அரசனானான். அவன் நல்ல அரசராயிருந்தான். மக்களும் அவனை நேசித்தனர். கடவுள் தாவீதை ஆசீர்வதித்து அவனுக்கு வெற்றியை தந்தார். அவன் செய்த பல யுத்தங்களில் இஸ்ரேலருடைய விரோதிகளை ஜெயிக்கும்படி கடவுள் தாவீதுக்கு உதவி செய்தார். அவன் எருசலேமை பிடித்து அதை தன் தலைநகராக்கினான். அங்கேதான் அவன் வாழ்ந்து ஆட்சி செய்தான். தாவீது 40 வயதான போது இஸ்ரேல் நாடு வலிமையும் செழிப்பையும் பெற்றிருந்தது. மோசேயின் காலத்தில் செய்யப்பட்ட 400 வருடங்களாக இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இஸ்ரேலர்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்து பலி செலுத்தி வந்ததினால் தாவீது கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் நாத்தான் என்னும் தேவ மனிதரை தாவீதிடம் கடவுள் அனுப்பி, நீ பல யுத்தங்களை செய்ததினால் நீ அல்ல, உன் குமாரனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஆயினும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்றைக்கும் உன்னுடைய சந்ததி இஸ்ரேலரை ஆளும் என்று சொன்னார். தாவீதின் சந்ததியில் என்றென்றைக்கும் ஆளுகிறவர் மெஸ்ஸியா. கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மெஸ்ஸியாவே உலகத்தின் மக்களின் பாவங்களை போக்குகிறவர். நாத்தான் சொன்னதை தாவீது கேட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி துதித்தான். ஆனால் எப்போது இதை கடவுள் செய்வார் என்று தாவீதுக்கு தெரியவில்லை. இப்போது நாம் அறிந்தபடி ஏறக்குறைய மெஸ்ஸியா வருவதற்கு 1000 வருடங்கள் வரை இஸ்ரேலர்கள் காத்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து கடவுள் தாவீதை மேன்மைப்படுத்தி அநேகத்தினால் ஆசீர்வதித்தார். பல வருடங்கள் தாவீது மக்களை நியாயமாய் நடத்தினான். அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததினால் கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். பின்பு கடவுளுக்கு விரோதமாய் கொடிய பாவம் செய்தான். ஒரு நாள் தன் அரண்மனையில் இருந்து ஒரு அழகான பெண் குளிப்பதை தாவீது பார்த்தான். அவளை அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் பெயர் பத்சேபாள் என்று அறிந்து கொண்டான். அவள் தம்மிடம் வந்ததும் அவள் அவரோடு உடலுறவு கொண்டார். சில காலத்திற்கு பிறகு அவள் கர்ப்பமாய் இருப்பதாக தாவீதுக்கு செய்தியை அனுப்பினாள். பத்சேபாளின் கணவர் பெயர் உரியா. அவன் தாவீதின் இராணுவத்தில் முதன்மையான சேவகனாய் இருந்தான். அந்த சமயத்தில் அவன் யுத்தத்தில் இருந்தான். உரியாவை தாவீது அழைத்து அவனுடைய மனைவியுடன் இருக்கும்படி அனுப்பினான். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் யுத்தத்தில் இருக்கும் போது உரியா வீட்டிற்கு போகவில்லை. எனவே தாவீது அவனை திரும்பவும் யுத்தத்திற்கு அனுப்பி யுத்தத்தில் எதிரிகள் அவனை கொன்று போடும் இடத்தில் நிறுத்தும்படி
அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டான். அப்படி செய்ததினால் உரியா யுத்தத்தில் மரித்தான். உரியா மரித்த பின்பு பத்சேபாளை தாவீது திருமணம் செய்தான். அவள் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். தாவீதின் செய்கையினால் கடவுள் மிகவும் கோபமடைந்து நாத்தானை அனுப்பி எப்படிப்பட்ட தவறை அவன் செய்தான் என்று சொல்ல சொன்னார். பின்பு தாவீது மனம் திரும்பினான். கடவுள் அவனை மன்னித்தார். தாவீது தன் வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடினமான நேரங்களிலும் அவருடைய வழியில் நடந்தான். ஆனாலும் தாவீதின் பிள்ளை மரித்தது. கடவுள் அவனை இப்படியாய் தண்டித்தார். மேலும் அவனுடைய சொந்த மக்கள் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்தனர். அவனுடைய பலம் எல்லாம் போயிற்று. தாவீது கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்த போதும் கடவுள் அவனுக்கு வாக்கு பண்ணினதை செய்ய நீதியுள்ளவராய் இருந்தார். தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு ஆண் குழந்தை தந்தார். அவன் பெயர் சாலமன்.